வணக்கம். நீங்க இப்போ செய்யற வேலையில உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லனா நீங்க மட்டும் தனியா இல்ல, நம்மள நிறைய பேருக்கு நான் போற பாதை சரிதானா அப்படிங்கிற கேள்வி மனசுக்குள்ள அடிக்கடி வந்துட்டு போகும். அந்த ஒரு சின்ன கவலைய ஒரு பெரிய நம்பிக்கையா எப்படி மாத்துறதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கிற இந்த வேலை உண்மையாவே உங்க மனசுக்கு பிடிச்சு நீங்களா தேர்ந்தெடுத்ததா இல்ல மத்தவங்களோட எதிர்பார்ப்புக்காக செஞ்சுட்டு இருக்கீங்களா? இந்த கேள்விக்கு உங்க மனசுல இருந்து வர நேர்மையான பதில்தான் ஒரு தெளிவை நோக்கிய நம்ம பயணத்தோட முதல் படி. இன்னைக்கு நிலைமை அப்படி. நம்ம கையில இருக்கிற ஒரே ஒரு போன்ல இந்த முழு உலகமே அடங்கியிருக்கு. ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள், விதவிதமான படிப்புகள் எல்லாமே நம்ம கண் முன்னாடி இருக்கு. ஆனா இவ்ளோ வாய்ப்புகள் இருக்கும்போது சில சமயம் அதுவே நமக்கு ஒரு பெரிய குழப்பத்தையும் ஒரு அழுத்தத்தையும் கொடுக்குது இல்லையா? இந்த குழப்பத்தினால ஐயோ நாம ஏதாச்சும் தப்பான முடிவை எடுத்துடுவோமோ அப்படின்னு ஒரு பயம் வர்றது ரொம்பவே இயல்புதான். ஆனா ஒன்னு சொல்றேன், கவலையே படாதீங்க. இந்த உணர்வு உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்மள பல பேருக்கு இருக்கு. நீங்க இப்போதான் காலேஜ் படிச்சு முடிச்ச ஒரு மாணவரா இருக்கலாம், இல்ல பல வருஷம் அனுபவம் வாய்ந்த ஒரு அதிகாரியாகவும் இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஆனா சரி அடுத்து என்ன அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு நாள் கண்டிப்பா வரும். இந்த தேடல் நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம். சரி, பிரச்சனைகளை பத்தி பேசினது போதும். இனி தீர்வை நோக்கி நகரலாம் வாங்க. இந்த குழப்பத்திலிருந்து ஒரு தெளிவான நிலைக்கு எப்படி போறது, அதுதான் நம்மளோட இலக்கு. இந்த இலக்க நாம முடிவு பண்றதே நம்மளோட முதல் வெற்றிதான். இந்த சரியான தொழில் பாதைங்கிறது ஒரு சரியான வாழ்க்கை துணைய தேர்ந்தெடுக்கிற மாதிரி தாங்க. அது உங்க கேரக்டரோட, உங்க திறமையோட, உங்க கொள்கைகளோட எல்லாத்தோடையும் நல்லா பொருந்தணும். அப்படி பொருந்தி போனா மட்டும்தான் அந்த பயணம் நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் நிறைவையும் கொடுக்கும். அந்த பொருத்தம் தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கான பாதையை தெளிவா தேர்ந்தெடுக்க முதல்ல உங்களை பத்தி நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு உண்மையிலே எது பிடிக்கும்? எந்த விஷயம் செஞ்சா உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது? உங்க வாழ்க்கையோட நோக்கம் என்ன? இந்த மாதிரி கேள்விகளுக்கு நீங்க பதில் தேட ஆரம்பிக்கும் போதே உங்க பாதை கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த தெளிவை அடையிறது ஒரு பயணம் மாதிரி. அதுல 3 முக்கியமான படிகள் இருக்கு. 1 சுய கண்டுபிடிப்பு, அதாவது உங்களோட தனிப்பட்ட பலம் என்ன, ஆர்வம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது. 2வது வியூக ஆய்வு, உங்களுக்கு பொருத்தமான வாய்ப்புகள் எங்கெல்லாம் இருக்குன்னு தேடி ஆராயிறது. 3வது தன்னம்பிக்கையான செயல், ஒரு தெளிவான திட்டத்தோட அடுத்த அடிய நம்பிக்கையா எடுத்து வைக்கிறது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பயணம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு மாணவரோட தேவைகள் வேற, பல வருஷம் வேலை பார்க்கிற ஒருத்தரோட தேவைகள் முற்றிலும் வேற. அதனாலதான் இந்த வழிகாட்டுதல் உங்களோட தனிப்பட்ட சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஏதோ ஒரே நாள்ல நடக்க போற மேஜிக் கிடையாது. இது ஒரு தொடர் பயணம். வாழ்க்கை மாற மாற நாமளும் வளர்ந்துகிட்டே இருப்போம். அப்போ நம்மள நாமளே புரிஞ்சுகிட்டு நம்ம பாதைய அப்பப்போ சரி பார்த்து அதை செதுக்கிக்கிட்டே இருக்கணும். அதுதான் உண்மையான வளர்ச்சி. இது உங்க எதிர்காலத்துக்காக நீங்க செய்யற ஒரு முக்கியமான முதலீடு. அதனால ஒரு சின்ன அடியை எடுத்து வைங்க. வாங்க, ஒரு தெளிவான மனசோட, முழு நம்பிக்கையோட நம்ம எதிர்காலத்தை நோக்கி ஒன்னா பயணிக்கலாம். உங்க எதிர்காலம் ரொம்பவே மதிப்பு வாய்ந்தது. அதுக்கு ஒரு சரியான திசைய காட்ட வேண்டியது ரொம்ப முக்கியம். வாங்க, அதை நாம ஒன்னா சேர்ந்து உருவாக்கலாம். அந்த பயணத்துல உங்களுக்கு ஒரு நல்ல துணையா, ஒரு வழிகாட்டியா இருக்க நாங்க தயாராகி இருக்கிறோம். உங்க கனவுகளுக்கும் உங்க நிஜ வாழ்க்கைக்கும் நடுவுல இருக்கிற தூரத்தை குறைக்க அந்த முதல் அடிய இன்னிக்கே எடுத்து வைங்க. இந்த தகவல்கள் எல்லாம் உங்க பயணத்துக்கான ஒரு தொடக்க புள்ளியா அமையட்டும்னு நம்புறோம். உங்கள் வெற்றி பயணத்திலே சந்திப்போம். நன்றி.